வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். விண்வெளியில் பல சாதனைகளை புரிந்து வருகிறது இந்தியா. இந்த வேளையில இஸ்ரோவினுடைய முன்னாள் இயக்குனர் டாக்டர் சிவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அவரிடம். இந்த விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்துல நீங்க நினைவு கூறணும்னு நினைக்கிற ஆசிரியர் யாரு? அவரை பத்தி சொல்ல முடியுமா? அதாவது நான் பியூசி முடித்துவிட்டு பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தேன். பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய நினைவுகள் எல்லாம் வந்து அடுத்ததாக எம்எஸ்சி படிக்க வேண்டும், பேங்க் எம்ப்ளாயி ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த பிஎஸ்சி எக்ஸாமுடைய கடைசி நாள் என்னுடைய ஆசிரியர் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் அவங்கள வந்து நான் கேட்டேன், சார் நான் இது அடுத்தால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ வந்து எம்எஸ்சிலாம் படிக்க வேண்டாம், நீ வந்து எம்ஐடிக்கு அப்ளை பண்ணு, உனக்கு வந்து நிறைய மார்க் இருக்கிறதுனால வந்து உனக்கு எம்ஐடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவருடைய வாக்குப்படி நான் வந்து பிடெக் எம்ஐடி அது கிடைத்தது. ஆமாம், அது இல்லைனாக்கா வேற டைரக்ஷனே மாறி போயிருக்கும். அந்த ஆசிரியருடைய டைரக்ஷன் மாற்றி விட்டது தான் என்னுடைய வாழ்வின் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. ஆனால் வந்து அந்த ஆசிரியர் மட்டும் இல்லை, பல்வேறு கட்டங்களில் எனக்கு ஆசிரியர்கள் உதவி இருக்கிறார்கள். அது எல்லா பேரையும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த சமயத்தில் ஆசிரியர் தின சமயத்தில் வந்து எல்லா ப்ரொஃபஸர்களையும் வந்து நான் நன்றி கூறுகின்றேன். சார், இப்போ சந்திரயானுக்கு வருவோம் சார். அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய பெருமையாக நம்ம பேசக்கூடிய விஷயம் இல்லையா? நம்ம அந்த சந்திரயானோட லேண்டிங் நடந்த அந்த அடுத்த நொடியே எங்க எல்லாருக்கும் சிவன் சார் தான் ஞாபகம் வந்தாரு. அவர் இந்நேரம் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, கடந்த முறை அவர் அவ்வளவு வருத்தப்பட்டாரே அப்படின்னு நாங்க எல்லாருமே அந்த தருணத்துல ஃபீல் பண்ணோம். அந்த லேண்டிங் உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு பெரிய ஒரு மைல்கல்லா இருந்தது சார்? டெஃபினட்டா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து சந்திரயான் 2 வந்து லேண்டிங் ஆகும்போது கடைசி நிமிடங்கள்ல வந்து அது சில தொழில்நுட்ப கோளாறுனால அதில் வந்து கரெக்டாக போக முடியவில்லை. அந்த கரெக்ஷன்ஸ்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணி சந்திரயான் 3 விட்டோம். அப்போ அந்த சந்திரயான் 3 வந்து கரெக்டாக லேண்ட் ஆகும்போது டெஃபினட்டாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து நம்ம வந்து வி அச்சீவ்டு, இந்தியா ஹேஸ் ரீச்டு மூன் அப்படின்ட்டு வந்து ஒரு ரொம்ப பெருமிதமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த தருணத்தில். ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம சில வருடங்கள் முன்னாடி போவோம். அந்த சந்திரயான் 2ல இருந்தே நம்ம தொடங்குவோம். பொதுவா விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப கால்குலேஷன்ஸ், நிறைய படிப்பு, அதுல ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. தங்களுடைய எமோஷன்ஸ் பெருசா வெளியில காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அப்படி தோணுகிறது. ஆனா அந்த நேரத்துல அந்த எமோஷன்ஸை அவ்வளவு வெளிப்படையா நீங்க காட்டினீங்க இந்த சந்திரயான் 2 போது. அது என்ன காரணம் இருந்தது அந்த நேரத்துல? அது உங்களுடைய கணிப்பு வந்து அவ்வளவு சரியானதில்லை, தவறானது. விஞ்ஞானிகள் வந்து தனியாக வந்து எப்போயுமே வந்து அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையே மறந்து போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களும் வந்து சாதாரண மனிதர்கள் மாதிரி தான் அவங்களும் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓ விட்டு வெளியே வரும்போது அந்த ஐஎஸ்ஆர்ஓவில் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் வந்து மற்ற மக்களோட வந்து கலந்து இருக்கும்போது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது இது இஸ்ரோ இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அவங்களும் வந்து மற்ற சாதாரண மக்களுடைய எவ்வளோ தூரத்துக்கு உள்ள இந்த ஆசாபாசங்கள், அதே மாதிரி வந்து உணர்ச்சிகள், எமோஷன்ஸு எல்லாமே வந்து அவங்களுக்கும் உண்டு. அவங்க வந்து கல் நெஞ்சக்காரங்களோ இல்லாட்டி எப்பவுமே முறைச்சி கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி வந்து சயின்டிஸ்ட்னா வந்து ஒரு தனி வந்து ஒரு செப்பரேட் ஒரு ஃபிகர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வந்து இவங்க வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓ இன்ஜினியர்ஸ் 5 ஐஎஸ்ஆர்ஓ மட்டும் இல்லை, எல்லா இன்ஜினியர்ஸுமே வந்து அவங்க இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்டுமே வந்து அவங்க வந்து எல்லா பேரும் சாதாரண ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. அதனால் வந்து சாதாரண ஆட்களுக்குள்ள எல்லா ஒரு உணர்ச்சிகளும் எமோஷன்ஸுகளும் அது வந்து சயின்டிஸ்டுகளும். அப்ப சந்திரயான் 3 சாஃப்ட் லேண்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு உற்சாகமா செலிப்ரேட் பண்ணீங்க சார்? டெஃபினட்டா வந்து ரொம்ப உற்சாகமா இருந்தது. அது நமக்கு வந்து அங்கே இருந்த சீனியர் கூட, அதே மாதிரி வந்து இப்போ உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூட நல்ல கைகுலுக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டோம். ரோவரை வந்து இதை திறந்து வெளியே கொண்டு வந்து லேண்ட் ஆகி ரோவர் வந்து ரோல் அவுட் ஆகிற வரைக்கும்
அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம அதை எல்லா காட்சிகளையும் பார்த்து அந்த ரோவர் வந்து மூணில் வந்து அது மூவ் ஆன பிறகுதான் நமக்கு வந்து அந்த அந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு திருப்தி. அதுக்கு பிறகு தான் வந்து ரோவர் இறங்கி போற வரைக்கும் நீங்க இருந்தீங்க. அப்ப நைட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்குமே சார்? ஆமாம்மா, நைட்டு 1 மணி வரைக்கும் எல்லா விஞ்ஞானிகளும் உட்காந்து அதே இடத்துல தான் இருந்தீங்க. நாங்கள்லாம் லேண்டிங் முடிஞ்ச உடனே எங்க வேலையை பார்க்க போயிட்டோம். அது ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து அப்படி போக முடியாதுல்ல, நாங்கள் வந்து கடைசி வரை இருந்தோம். ஆனால் அதன் பிறகும் வந்து விஞ்ஞானிகள் இருந்தால், நான் 1:30 மணிக்கு நான் போன பிறகும் அதன் பிறகும் விஞ்ஞானிகள் இருந்தார்கள். அவங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்டினியூஸ் பணி. அதனால் வந்து அவங்க வந்து அது பிறகு கூட இருந்து எல்லாம் முக்கியமான இதெல்லாம் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். ஏன்னா வந்து அது லேண்டர் முடித்த உடனே கதவை அடைச்சி ரூம் பூட்டிட்டு போக முடியாது. அது கண்டினியூஸ் ஒர்க்கு வந்து நம்ம வந்து இப்போது இந்த ஸ்லீப்பிங் மோடில் போன வரைக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து அதோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அந்த விஞ்ஞானிகள் வந்து அவங்க கூட கான்டாக்ட் பண்ணி அந்த ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க வந்து. சார், ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் உங்களுக்கு தோணிருக்கா, நம்ம டைரக்டராக இருக்கும்போதே இல்லை நம்ம இந்த டீமில் ஆக்டிவான ஒரு பணியில் இருக்கும்போது இந்த 3 நம்ம லேண்ட் பண்ணியிருக்கணும், நம்ம ஜஸ்ட் ஒரு 1 year மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் எங்கேயாவது இருந்திருக்கா? இல்லை, இப்போ வந்து அதை பற்றி நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அப்போ வந்து அந்த டைமில் வந்து அது சரியாக லேண்ட் ஆகாத போது வந்து ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த மன வருத்தத்தை வந்து அது பிறகு வந்து உடனே வந்து அந்த வருத்தப்பட்டதை இதை வந்து உடனே அதை மாற்றி விட்டு உடனே வந்து அடுத்த கட்ட பணியை நம்ம தொடங்கினோம் வந்து. அப்போ தான் வந்து சந்திரயான் 3 பணி அப்போவே தொடங்கியது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து. அதனால் வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த ஏமாற்றங்கள்ங்கிறது அப்புறம் இல்லை வந்து. அது பிறகு வந்து முன்னோட்டு. ஏன்னா 2022 வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க இல்லையா? ஜஸ்ட் போன வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வருது. ஸோ அதுக்குள்ளே முன்னாடியே லான்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே லேண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கா? அந்த மாதிரி ஆதங்கம் இல்லை. ஏன்னா வந்து நமக்கு வந்து 2 வருஷம் வந்து நிறைய வேலை நடந்தது வந்து. அது இன்ஃபேக்ட் வந்து சந்திரயான் 3 கான்ஃபிகரேஷன் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் அந்த சிஸ்டம் எல்லாம் வந்து அந்த சமயத்திலே வந்து எல்லாம் டெவலப் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, ஃபைனலைஸ் பண்ணி. அது பிறகு வந்து இந்த டெஸ்டிங் அது மாதிரி நடந்துட்டு இருந்தது. இந்த டெஸ்டிங், அது வேலிடேஷன், அந்த டெஸ்ட் தான் வேலை நடந்த இது என்னது அது. அதனால் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஏமாற்றங்கள் ஒன்றும் இல்லை வந்து. ஏன்னா வந்து நமக்கு எப்படியாவது வந்து ஒரு வெற்றி காணணும், வெற்றி அடைந்து விட்டோம், அவ்வளோ. அதுதான் தவிர நமக்கு வந்து நம்ம பீரியடில் வந்து இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இஸ்ரோவில் உள்ள எந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு பர்டிகுலர் சேர்மன் பீரியட் மட்டும் நடக்கிறது இல்லை. இப்போ ஆதித்யா எல்1 பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது ரொம்ப நாள் முன்னால் ஆரம்பித்த ப்ராஜெக்ட். அது இப்போ வந்து ஆனால் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். சந்திரயான் அது மாதிரி வந்து சந்திரயான் 2 வந்து நான் சார்ஜ் எடுக்க முன்னாலே ஆரம்பித்த ப்ராஜெக்டு அந்த இது. அது மாதிரி எல்லா ப்ராஜெக்டுமே வந்து அது ஒரு சேர்மனுக்கு பீரியடில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அது வந்து பலதரப்பட்ட இட்ஸ் அ லாங் பீரியட். அதனால வந்து இதை வந்து நமக்கு வந்து இதை ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து நமக்கு நடக்கலையேன்ட்டு சொந்தம் கொண்டாட முடியாது. அதோடைய ஒர்க் நடக்கணும், அதுக்குள்ள சமயம் வேணும், அது கூட நேரத்தில் வந்து தான் அதை கரெக்ஷன் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை குவாலிஃபை பண்ணி தான் விட முடியும். ஆனால் அது எல்லா ஒர்க்கும் முன்னால முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. நீங்கள் விடைபெற ஸ்டேஜ்லேயே சந்திரயான் 3யோட பெரும்பாலான வேலைகள் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அந்த கட்டத்தில் தான் நீங்கள் வந்து அது வரைக்கும் நீங்கள் அதில் ஆக்டிவாக இருந்திருக்கீங்க. ஆமாம், அது கரெக்ட். நீங்கள் சொல்லுது கரெக்ட். அதுவரை நான் வந்து நிறைய வேலையெல்லாம் செய்த வந்து அதில் ஆக்டிவாக தான் இருந்தேன் வந்து அந்த இதில். எக்ஸலன்ட் சார். இப்போ நிறைய பேர் கூட சொல்றது, விஞ்ஞானிகள் கூட எங்க கூட பகிர்ந்துக்கிறது என்னன்னா, அது எப்படியோ தெரியல சந்திரயான் 2 வந்து லேண்ட் பண்ண முடியலன்னா கூட சந்திரயான் 2ஓட ஆர்பிட்டர் தான் இப்போ இந்த சக்சஸ்ஃபுல்லான லேண்டிங்க்கு ஒரு பெரிய வகையில நிறைய உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சந்திரயான் 2 வந்து உண்மையிலேயே எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார் இப்போ இந்த கட்டத்தை நம்ம அச்சீவ் பண்றது? இல்லை, சந்திரயான் 2ஓட ஆர்பிட்டர் மாத்திரம் கிடையாது. சந்திரயான் 3ஓடைய சக்சஸுக்கு வந்து வித்திட்டது வந்து சந்திரயான் 2. சந்திரயான் 2 நம்ம வந்து ஸ்பேஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நமக்கு பூமியில் தெரியாத இதெல்லாம் வந்து நம்ம அங்கே ஸ்பேஸில் நடக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு டைமில் தான் நடக்க வந்தது. அது வந்து சந்திரயான் 2ல் வந்து அது ஃபெயில் ஆகும்போது அதோடைய டேட்டாவை யூஸ் பண்ணி நிறைய அனலைஸ் பண்ணி எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கின்றன, எங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்
அப்படின்ட்டு வந்து ஒரு முடிவு செய்து அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ கரெக்ட் பண்ணோம். சந்திரயான் 3 சக்ஸஸுக்குடைய காரணம் வந்து சந்திரயான் 2உடைய ஃப்ளைட்டு. சந்திரயான் 2 இல்லாமல் இருந்தனாக்கா சந்திரயான் 3 இருக்காது வந்து இந்த இது. அதோட டேட்டா தான் வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதோடைய இது அதனால் வந்து அது சந்திரயான் 2 டேட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சந்திரயான் 3க்கு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஆர்பிட்டருக்கு வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இதில் வந்து சந்திரயான் 3ன்ட்டு தனியாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது. சந்திரயான் 2ம் 3ம் கம்பைண்டாக தான் நம்ம எடுக்கணும் வந்து. ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு மிஷனோட முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் சொல்ல கரெக்ட். ஏன்னா வந்து சந்திரயான் 3 வந்து சந்திரயான் 3 கான்ஃபிகரேஷன் வந்து புது கான்ஃபிகரேஷன் கிடையாது. சந்திரயான் 3 வந்து இட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் சந்திரயான் 2. அதோட சில கரெக்ஷன்ஸ்லாம் இன்கார்பரேட் பண்ணி அதோடைய மார்ஜின்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சில ரிடண்டன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அதர்வைஸ் சந்திரயான் 3 இஸ் ரெப்பிட்டேஷன் ஆஃப் சந்திரயான் 2. அதனால வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இந்த சந்திரயான் 3 ப்ராஜெக்டை வந்து தனியாக பார்க்காம வந்து இது வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படிதான் எடுத்துக்கணும் வந்து. இப்போ நிலவுல 14 நாட்கள் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம விக்ரமும் பிரக்ஞானையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப் மோட் ஸ்டேஜ்ல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 டேஸோட ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங்கா நீங்க எதை பாக்குறீங்க சார்? இல்ல, இது வந்து நம்ம வந்து நீங்க இப்போ வந்து வெளியில வந்ததெல்லாம் வந்து ரொம்ப குறைவு. நான் சல்ஃபரை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்றது, இந்த பிளாஸ்மா கண்டுபிடிச்சிருக்கிறது, இது வந்து இதோட இது முடிஞ்சு போறது இல்லை. இது வந்து இப்போ நிறைய டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்குது. இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி சயின்டிஸ்ட் வந்து புது கண்டுபிடிப்புலாம் இதுதான் கண்டுபிடிப்பாங்க. டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ண புதுசா தெரிய வரும். புதுசா தெரிய வரும். இது அதாவது இப்போ சல்ஃபரும் பிளாஸ்மா மாத்திரம் கிடையாது வந்து, இன்னும் நிறைய புது கண்டுபிடிப்புகள்லாம் வந்து வரும் அதுல இருந்து. அந்த அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது விஞ்ஞானிகள் வந்து அதில் இன்வால்வ் ஆகி அதில் புது இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணுவாங்க. அது வந்து இனிதான் வர அதோட இந்த இன்ஃபர்மேஷன். எவ்வளோ நாட்களுக்கு அந்த ஆய்வுகள் போய்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை, அது கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து. அதை வந்து ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், 10 நாளில் முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது வந்து. அது வந்து கண்டினியூஸ். அந்த டேட்டா வந்து இப்போ சந்திரயான் 1ஓட டேட்டா இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சந்திரயான் 2 ஆர்பிட்டரோட டேட்டா இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பண்ண தான் புதுசாக வந்து அது சயின்டிஸ்டுகளுக்கு வந்து ஐடியா வந்து புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ நாளைக்கு திடீர்னு புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரலாம். நாங்கள் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிட்டோம், இல்லை வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் எதிர்பார்த்துக்கலாம் நம்ம. நிச்சயமா இன்னும் திடீர்னு புதுசாக வந்து வெளியில் நியூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போ இந்த 14 நாள் கழிச்சு திரும்ப முழிச்சுக்குமா சார் விக்ரம் பிரக்யான்? அதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து இந்த சோலார் பேனல், இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் சோலார் பேனல். அது வந்து அதாவது இந்த 14 நாளில் வந்து இது வந்து இந்த கோல்டு டெம்பரேச்சர் -250 டிகிரி செல்சியஸ் எல்லாம் போகும். ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக போகும். அந்த லோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த சோலார் பேனல் பவர் ஜெனரேட் பண்ணுறதுக்கு அது வந்து விஸ்டாண்ட் ஆகும். தென் பேட்ரி அதுவும் விஸ்டாண்ட் ஆகும். அந்த இதில் வந்து அதனால் பவர் கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. எப்படியோ வந்து பவர் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் மெயின் டவுட் வந்து எலக்ட்ரானிக்ஸ், இந்த டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர்ஸ் இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதை நம்ம கமாண்ட் கொடுக்கறது வந்து அங்கே போய் சேர்றது, ரிசீவ் பண்ணுறது, அதை மாதிரி அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கறது, இந்த மாதிரி சிஸ்டம்ஸில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மைன்யூட் சிஸ்டம். இது வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் குவாலிஃபை பண்ணலை. அந்த லோ டெம்பரேச்சர் நம்ம மட்டும் இல்லை, எங்கேயுமே வந்து அது ஒர்க் ஆகாது அந்த லோ டெம்பரேச்சரில். அந்த டவுட் வந்து அதில் தான் டவுட் இருக்குது. அதனால் வந்து அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து அந்த கோல்டு டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாக்கா வந்து டெஃபினட்டாக 14 நாளைக்கு பிறகு வந்து திருப்பி நம்ம வந்து அதை திருப்பி கொண்டு வரலாம். இந்த இதுக்கு இந்த பவருக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, பவர் கிடைக்கும். ஆனால் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்ஃபுல் அது. ஸோ பட் அது ஒருவேளை அது மீண்டும் வந்து வேலை செய்யறதுக்கான சான்சஸ் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு சொல்லுங்க? இல்லை, சதவீதம்னு சொல்ல முடியாது, சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் எந்த அளவுக்கு அது சாத்தியப்பட்டு தெரியாது. வந்து தட் டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷனிங்.
அது திருப்பி ஃபங்க்ஷன் ஆச்சு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா வந்து திருப்பி வந்து 14 நாளைக்கு பிறகு வந்து திருப்பி வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாம். அதில் நிலாவுக்கு போகிறோம், நிலாவை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒருவேளை அங்கே மனிதன் வாழலாமோ, இல்லை அங்கே நம்ம ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டலாமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சூரியனை நம்ம எதுக்கு ஆய்வு பண்ணணும்? அங்கே கிட்டே போக முடியாதுன்னு தெரியும். அது எப்படியும் வந்து அது ஒரு கிரகமும் கிடையாது. சூரியனை ஆய்வு செய்வது எதற்காக சார்? அதோட முக்கியத்துவம் என்ன? இல்லை, சூரியன்ட்ட நம்ம வந்து முதல் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த எர்த் வந்து எக்ஸிஸ்டன்ஸ், எர்த்தில் வந்து அந்த இங்கே நடக்கிறது எல்லாம் வந்து சூரியனுடைய பேஸ் பண்ணி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கின்றது. அதாவது எர்த்தோடைய எனர்ஜி, இந்த அட்மாஸ்பியர், கிளைமேட் சேஞ்சு, அதே மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து கிடைக்கிறது வந்து சூரியனில் தான் கிடைக்குது. வந்து சூரியனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் ரகசியமாகவே இருக்கின்றது. ரகசியம்னு இல்லை, தெரியாத வந்து ஒரு ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது. சூரியனுடைய பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து, அதாவது அது சூரியனுடைய அட்மாஸ்பியர் என்ன சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அது மாதிரி வந்து சூரியனுடைய சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 5400 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த கொரோனாங்கிற ஒரு இது ஏரியா வந்து இதில் வந்து அதில் மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர். அப்போ இது ஏன் சர்ஃபேஸ் லெவலில் கம்மியாக இருக்குது, அதுக்கு பிறகு வந்து எதுக்கு வந்து நிறையா இருக்குதுன்ட்டு இது மாதிரி வந்து மக்களுக்கு வந்து புரியலை. வந்து இது மாதிரி அதே மாதிரி வந்து இந்த புரியாத புதிர்கள் நிறைய இருக்கின்றது. அதனால வந்து அந்த ஏன் வந்து புரியாத புதிரை நம்ம வந்து விடுவிக்கணும்னு சொல்கிறோம்னாக்கா வந்து அந்த அந்த எஃபெக்டில் வந்து நம்ம பூமியுடைய கிளைமேட் கண்டிஷன்ஸும் பூமியுடைய வாழ்வாதாரங்கள் பூமியுடைய இம்பேக்ட் எல்லாம் வந்து அதனால தான் நடக்குது. அதனால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கா நம்முடைய பூமியில் வந்து உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நமக்கு வந்து அதுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்து கொள்ளலாம். அந்த அதுதான் ஆதித்யா லோன். அதுல ரெண்டாவது ஒரு கேள்வி சார், இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் போறோம் அப்படின்னு சொல்றோம். இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள அந்த தூரத்துல 1% தான் நம்ம கடக்கிறோம். ஸோ ரொம்ப நம்ம சூரியனுக்கு பக்கத்துல கூட போயிடல. அப்போ இந்த L1ல இருந்து ஆய்வு செய்து நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட முடியுமா? இதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸே இல்லையே அப்படின்ற ஒரு பார்வை வந்துருமா? இது ஏன் வந்து கண்டுபிடிக்க, இது எதுக்கு அது தேவைன்னாக்கா வந்து டிஸ்டன்ஸ் வந்து நாட் அ மேட்டர். இது கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து சூரியனுக்கு பக்கத்திலே போகணும்னு தேவை கிடையாது. அது L1 பாயிண்ட் நீ சொன்ன மாதிரி வந்து அந்த சூரியனுடைய டிஸ்டன்ஸ் எர்த்தில் இருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர், வேற L1 பாயிண்ட் வந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப 1% டிஸ்டன்ஸ் தான் போகிறோம் வந்து சூரியனை வந்து. அது வந்து சூரியன் பக்கத்தில் போகணும்னு தேவை கிடையாது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னாக்கா வந்து அந்த L1 பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு விசேஷமான பாயிண்ட். இந்த பூமி வந்து சூரியனை சுற்றும் போது அந்த பாயிண்ட்டும் அதே ரேட்டில் கூட போகும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு சேட்டலைட் விட்டோம்னாக்கா வந்து சேட்டலைட்டும் வந்து பூமி சுற்றும் போது சேட்டலைட்டும் வந்து அந்த சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து அந்த சேட்டலைட் வந்து அந்த சூரியனை வந்து 24 ஹவர்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆல்வேஸ் பார்க்கும்போது இந்த சோலார் இந்த பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், சோலார் ஃப்ளயர்ஸ், எரப்ஷன்ஸ் எப்போ நடக்குது, எப்போ நம்ம வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணலாம். வந்து அந்த இடத்துல வந்து விடும்போது வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப குறைச்சாலான எனர்ஜி லெவல்லே வந்து அந்த சேட்டலைட் அங்கேயே இருக்கும். குறைச்சனா எனர்ஜி லெவல் அங்கேயே இருக்கும். அதே மாதிரி வந்து 24 ஹவர்ஸும் வந்து சூரியனே வந்து அது ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கும். அதனால தான் வந்து அங்கே L1 போகிறோம். அதனால தான் வந்து நாங்கள் போகிறோமே தவிர அது சூரியனுக்கு பக்கத்தில் தான் போகணுன்னு தேவை கிடையாது. அது ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதித்யா L1 ஆதித்யா சேட்டலைட் இதை நம்ம டிசைன் பண்ணும்போது அது வந்து இட் வாஸ் அ லோ எர்த் ஆர்பிட். இப்போ லோ எர்த் ஆர்பிட்டில் இருந்து நம்ம வந்து சூரியனை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதாவது பூமியை சுற்றி வந்துட்டு இருந்தாலே போதும், அங்கேருந்து நம்ம இங்கேருந்து சூரியனை பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். வந்து அதில் வந்து தப்பு அதில் பண்ண முடியும். ஆனால் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த
ஏன்னா இது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கனால சூரியன் இந்த பூமியை சுற்றிட்டு வர சேட்டலைட் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கனால வந்து உங்களுக்கு சூரியனுடைய இந்த ஸ்டாட்டிக்காக பார்க்கக்கூடிய உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது வந்து. அதனால வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது. அதனால தான் வந்து L1 பாயிண்டில் விட்டுருக்காங்க. அது வந்து ஸோ தட் 24 hours வந்து அது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு சிஸ்டம் அந்த இது. இப்போ இந்த L1 நம்ம இந்த முறை தொட்டுட்டோம். இங்கே சில நாட்கள் நம்ம வந்து அந்த ஆராய்ச்சிகளை பண்ண போகிறோம். இந்த சூரியனை நோக்கிய பயணத்தில் நம்மளோட அடுத்த இலக்கு என்னவா இருக்கும் சார்? இதை தாண்டி வேற பாயிண்ட்ஸ் இருக்கா? அந்தந்த கட்டங்களுக்கு போவோமா? சூரிய ஆய்வில் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ இது வரைக்கும் உள்ளது இப்போ L1ல போகிற மாதிரி தான் பாயிண்ட் இருக்குது வந்து. ஃபர்தராக வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உள்ள இதுனாக்கா வந்து அதை டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும் என்ன புதுசாக இருக்குது, என்ன வேறு எந்த டைரக்ஷனில் கண்டுபிடிக்கணும்னு தோணும். அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து புது ப்ராஜெக்ட் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணி அதில் வந்து புது ப்ராஜெக்ட் உருவாக்கி அதில் புது கண்டுபிடிப்புகள்லாம் இது பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்து இப்போ அந்த புதுசு உள்ள சிஸ்டத்தில் வந்து என்ன டிசிஷன் எடுக்கலை. இந்த டேட்டாவை யூஸ் பண்ண பிறகு தான் அந்த டிசிஷன் எடுப்பாங்க ஃபர்தராக நெக்ஸ்ட்டாக. இப்போ இந்த சூரியன் ஆய்வை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் எந்த மாதிரி ஸ்டேட்டஸில் சார் இருக்காங்க? இப்போ நாசாலாம் ரொம்ப கிட்ட போய் புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இது நம்ம இப்போ தான் தொடங்கியிருக்கோம். மற்றவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க? இல்லை, மற்றவங்கள் வந்து இதில் நல்ல அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரிப்பட்ட இவ்வளவு அவங்க இந்த அளவுக்கு முயற்சி செய்துட்டு இன்னும் கூட அந்த புரியாத புதிர்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து அவங்களால என்ன சரியாக புரிஞ்சிக்க முடியலை. அவ்வளோ அட்வான்ஸாக சேட்டலைட் விட்ட பிறகும் அதனால் வந்து நம்ம சேட்டலைட் வந்து இப்போ அதோடைய புதிரை வந்து கண்டுபிடிச்சிருச்சுனாக்க நல்லது இல்லை. அந்த இது நமக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெருமையாக இருக்கும் வந்து. இப்போ சந்திரனுக்கு வந்து எவ்வளோ சேட்டலைட்லாம் வந்து முன்னால் போகிறாலும் கடைசியில் வந்து சந்திரனில் வாட்டர் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சந்திரன் ஒன்று தான். அதே மாதிரி வந்து இது வேறு கண்ட்ரிஸ்லாம் வந்து நல்ல அட்வான்ஸ் சேட்டலைட்டில் விட்டால் கூட இன்னும் வந்து புரியாதது நிறைய இருக்கின்றது. அந்த புரியாத புதிர்களை வந்து நம்ம L1 கண்டுபிடிச்சுனாக்க நமக்கு பெருமை, அந்த உலகத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இது. ஸோ மற்றவங்கெல்லாம் வேற இடங்களுக்கு போயிருந்தா கூட அவங்க கண்டுபிடிக்க முடியாததை நம்ம இது மூலமாக கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஆமாம், அது வந்து டெஃபினட்டாக அது வந்து அதில் வந்து நம்ம வந்து இது சயின்ஸ் வந்து கீப் ஆன் ட்ரையிங். அதில் வந்து எப்போ ஏன்னா இவங்க அந்த ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி அதை டேட்டா ஜென்ரேட் பண்ணி இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுவாங்க வந்து. அப்போ தான் வந்து அந்த தெரிய வந்து. ஸோ அதனால் வந்து புதுசாக நமக்கு கண்டுபிடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அப்படி இருந்தாக்க நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த டேட்டா வந்து இந்த உலகத்துக்கே யூஸ் ஆகும் அந்த அளவு. ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து ஒரு உபயோகமான உள்ள ஒரு இது சேட்டலைட் தான் வந்து. மற்ற நாடுகள் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நாடுகள் விடுற சேட்டலைட்டும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அதுங்க வந்து அவங்க இதுக்கெல்லாம் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்முடைய எய்முக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ இன்றைய தருணத்தில் இந்தியா விண்வெளித்துறையில் ஒரு வல்லரசுன்னு சொல்லலாமா? அது சரியான ஸ்டேட்மெண்ட்டா? அது எனக்கு சொல்ல தெரியவில்லை. வல்லரசு அப்படின்னாக்கா அதோடைய பேசிஸ் என்ன அப்படின்னு சொல்ல தெரியவில்லை. ஆனால் வந்து நம்ம புது டெக்னாலஜிஸ் நம்ம வந்து அக்வயர் பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து. ஆனால் இன்னும் வந்து சாதிக்க வேண்டிய நிறைய இருக்கின்றது. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய திட்டங்கள் இருக்கின்றது. வேற மற்ற நாடுகளில் வந்து ஆல்ரெடி போய் அங்கே போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சு அங்கே இருக்கிறாங்க. ஈவன் நிலாவுக்கே வந்து மனிதனை அனுப்புனாங்க. நம்ம வந்து இப்போ தான் வந்து மேலே மனுஷனா லோயர் ஆர்பிட்டில் விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இது மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அவங்க போய் அங்கே போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. நமக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லை. அதனால வந்து நமக்கு நிறைய இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கின்றது. அதனால வந்து நம்ம வந்து வல்லரசுங்கிறது வந்து அதோடைய டெஃபினேஷன் வந்து எனக்கு தெரியல வந்து. அது சொல்றதுக்கு என்ன சொல்லணும் தெரியல வந்து. ஆனால் நம்ம வந்து டாப் 4ல இருக்கோம் இல்லையா? நிச்சயமா. ஆமாம், டாப் 4ல இருக்கிறோம்.
அந்த இது அப்படி அந்த மாதிரி சொல்லிக்கலாம் வந்து. ஸோ இந்த உங்களுடைய பீரியட்லையா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இப்போ இஸ்ரோ நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளாக இருக்கட்டும், சந்திரயான் 2, சந்திரயான் 3, இப்போ ஆதித்யா, இதுக்கிடையில மங்கள்யான், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்திய அரசுடைய ஒத்துழைப்பு, மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? அவங்களுடைய பங்களிப்புங்கிறதுல இதுல எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு சார்? டெஃபினட்டா வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ்லாம் இது பண்ணும்போது தட் இஸ் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்குது. அண்ட் அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இஸ்ரோடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து எந்த வித தடங்களும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பட்ஜெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நல்ல சப்போர்ட்டு. உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வந்து இந்த சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் அப்ரூவல் எப்படி ஆகணும்னாக்கா, சந்திரயான் 2 ஃபெயில் ஆன போது பாரத பிரதமர் இங்கே வந்து பார்த்து அவர் சென்றார்கள். நான் ஃபெயிலான 2-3 நாட்களுக்கு பிறகு அவரை வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து நேராக மீட் பண்ணி இது எப்படி ஃபெயில் ஆச்சுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு, அதனால் வந்து இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ சந்திரயான் 3 நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், ஸோ ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் அடுத்த சென்டென்ஸு ஓகே ஐ வில் அப்ரூவ் யூ புட் த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபாஸ்ட் யூ சி அதான் சொல்லுவேன், சந்திரயான் 3யோட அப்ரூவ் அன்னிக்கேவா சார்? இப்போ அந்த சந்திரயான் 2 ஃபெயில் ஆனது அன்னிக்கே இந்த கான்வர்சேஷன் நடக்குது? இல்லை, அன்னைக்கு இல்லை, 2 நாளைக்கு பிறகு. ஏன்னா அவர் ஹானரபிள் பிஎம் இங்கே வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கு பிறகு நான் வந்து அந்த டேட்டாவில் அனலைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் அதை வந்து எங்கே தப்பு நடந்ததுன்னு சொல்லி இது பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்து டெல்லியில் போய் 2 நாளைக்கு பிறகு வந்து அவர் டெல்லியில் மீட் பண்ணி அவர்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் என்ன நடந்தது, என்ன நடந்திருக்குது, அதில் வந்து இதனால தான் ஃபெயில் ஆச்சுது, அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நாங்கள் வந்து சந்திரயான் 3 விடணும் அப்படின்னு, அதனால் வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்ட போது அவர் வந்து நோ ப்ராப்ளம் யூ புட் த பேப்பர் ஐ வில் அப்ரூவ் அப்படின்னு சொன்னார். ஸோ சந்திரயான் 3 அப்ரூவல் அந்த ப்ராசஸ் வந்து சந்திரயான் 2 முடிஞ்ச உடனே தொடங்கிடுச்சு. 2 விழுந்தாலும் கூட அதுக்கு அடுத்த 3வது நாள்ல 3க்கு அப்ரூவல் வந்துருச்சு. 3 அப்ரூவல் கொடுத்த பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு. அந்த அது சக்ஸஸ் ஆகாமல் இருந்தால் கூட அந்த சயின்டிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அவர் ஹானரபிள் பிஎம்முக்கு வந்து அவருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அவர் அப்பயே அப்ரூவல் கொடுத்தாங்க வந்து இந்த இது. ஸோ இது மாதிரி வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால வந்து அதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் ஸ்டேஜுகள்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் பிரதமர் பர்சனல் இன்வால்மெண்ட் காட்டுவாரா இந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ஸில்? இது என்ன எப்படி போயிட்டு இருக்கு, நடுவில் ஏதாவது அப்டேட் கேட்பாங்களா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து? ஆமாம், அப்டேட் கேட்பாங்க. சில ப்ராஜெக்ட்ஸில் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்டேட் கேட்பாங்க. நாங்களும் வந்து எவ்ரி மந்த் வந்து அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இங்கேருந்து அனுப்புவாங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுக்கு வந்து. அது வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து. ஸோ அது ஆல்வேஸ் அவங்க வந்து தே ஆர் ட்ராக்கிங் த ப்ரோக்ரஸ். எலெக்ஷனுக்கு முன்னாடி லான்ச் பண்ணிடணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை அச்சீவ் பண்ணிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்களா சார்? அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்குற மாதிரி தெரியல எனக்கு வந்து திஸ் ஒன். ஏன்னா வந்து நம்ம டார்கெட் செட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு இப்போ இல்லை, அந்த டார்கெட் செட் பண்ணது வந்து நீங்கள் முன்னாலேயே வந்து இருக்கும் வந்து அது வந்து எலெக்ஷன் கணக்காக்கி ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடியே இருக்கும் இந்த இது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சந்திரயான் 3 இந்த டார்கெட்லாம் வந்து இப்போ இல்லை, அது முன்னாலே இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாகி வந்து இப்போ நடந்துருக்குது. அது மாதிரி வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து அந்த எலெக்ஷனை பற்றியோ எலெக்ஷனை ரிலேட்டடாக இருக்காது. அது வந்து அதை ட்ராக் பண்ணுறது just like project director and chairman, PMO also will follow it up. விஞ்ஞானிகள் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்களே தவிர பொலிட்டிக்கல் பிரஷர்லாம் இருக்காது. பொலிட்டிக்கல் பிரஷர்லாம் கிடையாது. விஞ்ஞானிகளோட முடிவு தான் அதோடைய கடைசி முடிவு. ஏன்னா வந்து அதே மாதிரி வந்து அவங்க பொலிட்டிக்கல் லீடர்ஸை வந்து இதில் வந்து தலையிட்டது கிடையாது. சார், உங்களுடைய ஒரு நேர்காணலில் பார்த்துருந்தேன், விஞ்ஞானிகளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாமா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணியிருந்தீங்க.
அதை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது ரெண்டையும் நீங்க ஏன் முரணா பார்க்கல அப்படிங்கிறது? நான் வந்து இப்போவும் கேட்குறேன் வந்து எதுக்கு இதை ஒரு ஆளுக்கு வந்து தோசை பிடிக்குது, இன்னொரு ஆளுக்கு வந்து நார்த் இந்தியனுக்கு தோசை பிடிக்காது, சப்பாத்தி பிடிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு இஷ்டம் இருக்க வந்து. அதனால வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கல, என்ன தப்பு எனக்கு புரியல. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கனால என்ன தப்புன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவருடைய பிலீஃப் அது. அந்த இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய நம்பிக்கை. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லனால கடவுள் இல்லாமலும் இல்லை, அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க வந்து சொல்லனால வந்து கடவுள் வந்து நேராக நம்ம கண் முன்னால் வர போகிறதும் இல்லை. இட்ஸ் எ பிலீஃப். ஏன்னா இட்ஸ் எ பிலீஃப் தட் வி ஆர் தெர் இஸ் அ சோர்ஸ். நம்மளை தவிர்த்து நமக்கு மேலே வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு பிலீஃப். அது அந்த பிலீஃப் வந்து தப்போனும் கிடையாது. ஏன்னா அது நாங்கள் மட்டும் கிடையாது, அது வந்து விஞ்ஞானிகள் என்ன அப்படின்னு மற்றவங்க நினைக்கும் போது விஞ்ஞானிகளை நினைக்கக்கூடாது. விஞ்ஞானிகள் நீங்கள் ஏன் தனியாக பாகுபடுத்துறீங்க? இப்போ சாதாரண வந்து ஒரு விவசாயி இப்போ வந்து கோயிலுக்கு போகுதுனாக்கா வந்து நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? ஏன் குறிப்பா விஞ்ஞானிகளை கேட்குறாங்கன்னா, நீங்க வந்து மென் ஆஃப் சயின்ஸ் வந்து நீங்க ஃபேக்ட்ஸ்ல மட்டுமே தான் டீல் பண்றீங்க. நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு ப்ரூஃப் இருந்தாதான் ஒரு விஷயத்தை நம்புவீங்க அப்படின்ற ஒரு பார்வை. அதனால இந்த கடவுள் நம்பிக்கை இதுவும் முரணா இருக்குன்னு சில பேர் கேட்குறாங்க. அது ஒன்றும் எனக்கு அப்படி தோணலை. வந்து அது வந்து முரணாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அதோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆளுடைய ஒரு பிலீஃப். அதை வந்து யூ கேனாட் சேஞ்ச். அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுங்க, அவங்கவுங்களுக்கு பிலீஃப் இருக்கும். ஒரு ஆளுடைய பிலீஃப்ஸ் ஒரு இண்டிவிஜுவல். இப்போ ஒரு ஆள் சொல்கிறோம் இல்லையா, வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐட்டம் பிடிக்குதுனாக்கா வந்து இன்னொரு ஆளுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா வந்து என்ன இதை இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக வந்து இந்த ஃபுட் நான் சாப்பிடணும்னு சொல்லும்போது ஒருத்தன் வந்து அன்ஹெல்த்தி ஃபுட்டு கூட சாப்பிடலாம், அவனுக்கு இஷ்டப்படுமா இருக்கும். அதனால வந்து நீ ஹெல்த்தியாக இருக்க ஃபுட்டையா சாப்பிடலை, நீ அன்ஹெல்த்தி ஃபுட்டையா சாப்பிடணுமா கேட்க முடியாது. அது அவன் இஷ்டம், அவன் ஹீ லைக்ஸ் தட் ஒன். இது அது மாதிரி. இது வந்து சயின்ஸ் வேற, அதே மிக்ஸ் பண்ணக்கூடாது திஸ் ஒன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஈவன் ஐன்ஸ்டீனே வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு மேலே வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொன்ன ஆளாகும். அவரும் வந்து சயின்டிஸ்ட், அவர் பெரிய சயின்டிஸ்ட் தான் வந்து. என்ன எனக்கு தெரிஞ்ச சந்திரயான் 3 லேண்டிங் அன்னைக்கு வந்து 10-15 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் டிஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் கோயிலில் பூஜை வச்சுக்கிறோம். ஸோ தேர் பிலீஃப். என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் பூஜை வைக்கிறோம், சந்திரயான் 3 சக்ஸஸ் ஆகட்டும். நீங்க இந்த மாதிரி முக்கியமான மிஷனுக்கெல்லாம் முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேண்டுதல் ஏதாவது வச்சிருப்பீங்களா சார்? இந்த கடவுளை வேண்டுவேன், இல்லை இந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிப்பேன், அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பீங்களா சார்? இல்லை வேண்டுதல்னு கிடையாது, ஆனால் கோயிலுக்கு போவேன். இப்போ நம்ம வந்து காலையில் குளிச்சுக்கிட்டு காலைல வீட்டில் சாமி கும்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் இந்த ஸ்கூலில் பசங்களை சேர்க்குறதுனால சாமி கும்பிட்டுட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ண முன்னாடி எந்த ஒரு முக்கியமான ஒரு லான்ச்சுக்கு முன்னாடியும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, அது உங்கள் பழக்கம்? முக்கியமான லான்ச்சு கிடையாது, எல்லா ஈவெண்ட்டுக்கும். சாதாரண இது லான்ச் மட்டும் கிடையாது, எனக்கு பர்சனல் வீட்டில் உள்ள காரியங்களுக்கு கூட நடக்கும்போது நான் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போவேன். வந்து நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறதுனால இன்னும் ஒரே ஒரு கேள்வியும் கேட்குறேன் சார். இப்போ நம்ம வந்து இவ்வளோ நம்ம சூரியனை, சந்திரனை, செவ்வாயை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்ம ஊர் நம்பிக்கைப்படி இதெல்லாம் வந்து ஜோசியம், ஜாதகம், இது வந்து நம்ம வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்புகிறாங்க. அதுலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சரி, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னாக்கா வந்து தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் நம்ம அந்த the planetary position and our that horoscope. That's what I feel, sir. But how அது என்னன்னாக்கா வந்து there are 2 points that we have to consider. It is a indication of what we are. It is like some story book. அது ஆனால் வந்து அதில் உள்ள 2 காரியம் வந்து முக்கியமான காரியம் வந்து என்னன்னாக்கா வந்து how accurate the horoscope is written. ஏன்னா வந்து it will be every minute by minute the horoscope will change. அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா அந்த இதுபடி பார்க்கும்போது அந்த minute by minute there will be change in horoscope, this one. So how accurately that this is written.
Second one is how accurately that the person is able to tell correctly, how what expertise he is having. This one, that importance is there. So these two are, if these two are correct, then this is then the horoscope belief is correct. Provided these two are correct. So கிரகங்களுடைய நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, அதை நம்ம சரியா படிக்கிறோமான்றதை பொறுத்து இருக்குன்றீங்க. சரியா அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அது கரெக்டாக புரிஞ்சிருக்கோமோன்னு அந்த ஒரு இது நான் சொல்கிறேன். வந்து தெய்வங்களுக்கு இல்லை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒருடைய இதோ அதுவும் அந்த ஹோரோஸ்கோப்புன்னு தொடர்பு இருக்குது. தெய்வங்களுக்கு இல்லை, தெய்வங்களுக்குலாம் அதில் அப்பாற்பட்டவங்க அந்தது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறோம்னாக்கா, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து வந்து எனக்கு வெளியில் உள்ள டேட் ஆஃப் பர்த் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இது மாதிரி எத்தனை பேருக்கு இது மாதிரி இருக்கும் வந்து. So, provided the horoscope is right, 100% right, and at the same time the person who is predicting, telling that the thing is also 100% right, they are right. But how far this is matching, that I do not know, that I cannot say. So, I am not telling that this is the true or this is the நீங்கள் இப்போ இந்த ஹோரோஸ்கோப் கேட்டீங்க இல்லையா, இதெல்லாம் இதுதான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து இட் இஸ் மை பர்சனல் வியூ திஸ் ஒன். பட் இதுதான் வந்து கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஏன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு வியூ இருக்கும். அது இது வந்து யூ ஆர் ஆஸ்கிங் மை வியூ அண்ட் ஐ எம் கிவிங் மை வியூ, தட்ஸ் ஆல். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இப்போ சந்திரயானை பார்த்தோ ஆதித்யாவை பார்த்தோ இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைங்களும் சரி இளைஞர்களும் சரி டிவியை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி சந்திரயான் ராக்கெட் விடணும், நம்மளும் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய குழந்தைகள் ஆர்வமாக இருக்கிறது பார்க்க முடியுது. அவங்களுக்கான மெசேஜ் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? நான் வந்து இந்த இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் ஒன்றே ஒன்று தான். சரி, நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது வந்து சந்திரயான் 3. சந்திரயான் 3 பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒன்லி கண்ணில் மாத்திரம் பார்க்காதீங்க. நீங்கள் சந்திரயான் 3 பார்த்துக்கிட்டு நானும் சந்திரயான் 3 இன்ஜினியர் ஆகிடுவேன் அல்லது ISROவில் இன்ஜினியர் ஆகுவேன்னு நினைக்காதீங்க. வந்து அதை வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். எப்படின்னாக்கா வந்து அந்த பார்க்கும்போது அந்த சந்திரயான் 3க்கு வந்து உள்ள எவ்வளோ வேலை நடந்திருக்கும், எந்தெந்த ஏரியாவெல்லாம் வேலை நடந்திருக்கும், எங்கெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கனாக்கா வந்து ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் யூ கேன் கிரியேட். சயின்டிஃபிக் டெம்பர் கிரியேட் பண்ணிங்கனாக்கா வந்து விண்வெளித்துறை மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய துறைகள் வந்து சாதிப்பதற்கு இருக்கின்றது. அதுக்கு வந்து அதிலே நிறைய வந்து சான்சஸ்லாம் இருக்குது. வந்து அதனால வந்து இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்தமான துறையில் சாதிக்கலாம். ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவங்க வந்து அந்த சயின்டிஃபிக் டெம்பர், அது அந்த சயின்டிஃபிக் டெம்பரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மேபி சந்திரயான் 3 இதை வந்து ஒரு இக்னிஷன், ஒரு ஸ்பார்க்லிங் ஐட்டமாக எடுத்துக்கலாம். அதனால் அதை வந்து அதில் இனி நான் ஃபுல்லாக சந்திரயான் 3 தான் முடிஞ்சாச்சு, இனி நான் என்ன சந்திரயான் 3 ஒரு பண்ணுவேன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை, சந்திரயான் 4 விட்டு காரியம் இல்லை, சந்திரயான் முடிஞ்சாச்சு. ஆனால் அதோடைய மெசேஜ் என்னன்னாக்கா அதோடைய சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட், வாட் இஸ் த ஒர்க் கான் இன்சைட், வாட் இஸ் த நியூ டெவலப்மெண்ட் கான் இன்சைட், ஹவு த சயின்டிஸ்ட் வுட் ஹவ் ஒர்க்டு, இதை திங்க் பண்ணாங்கனாக்கா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைச்சிட்டோம்னாக்கா அது இந்த விண்வெளித்துறை மட்டும் இல்லை எல்லா துறைகளிலும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. வந்து இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்த துறைகளில் வந்து அவங்க முன்னேறலாம். அதை சயின்டிஃபிக் டெம்பரை வந்து வளர்த்துக்கிட்டாங்கனாக்கா இதுதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். மிக்க நன்றி டாக்டர் சிவன், உங்கள் நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.